இதே அவங்க சொல்றாங்க மக்கள் விரும்பி விட்டார்கள், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு திமுக சொல்லுது. அதுதான் நம்ம களம் வந்தாலும் தெரியும், 26 தேர்தல் வந்தாலும் தெரியும். நம்ம சொல்லலாம் கொள்கைகளை சொல்லி வேலை செய்யறோம், நீங்க உங்க கொள்கையில் வேலை செய்ய. ஆனா அவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் தகுதியுள்ள ஒரு கட்சின்னா தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னு கேட்கலாம், மற்றவங்களாம் ஒவ்வொரு தேர்தலும் கொடுத்துட்ருக்காங்க, அதையெல்லாம் நிறைவேற்றினார்களா என்றால் இல்லை. ஏன் நீங்கள் வந்து செய்வங்கிறீங்களே, வந்தபோது ஏன் செய்யலைன்னு கேட்பேன். நாங்கள் மட்டும் தான் கொடுக்குறோம். இப்போ நாம் தமிழர் கூட அதை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் 16லேருந்து தேர்தல் அரசு நிற்கிறேன், இங்கே 10 ஆண்டுகள் ஆக போகுது, அதிகாரத்துக்கு வரல. அதிகாரத்துக்கு வந்தால் தானே நீங்கள் சொல்ல பாருங்க, அதிகாரத்துக்கு வரல நானே தான் சொல்கிறேன். ஆனால் அதற்கான முயற்சியாக களப்பணியாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதே கேள்வி தமிழக வெற்றி கழகத்துக்கும் வரும்ல, களப்பணியாக என்ன செஞ்சாங்கன்னு வரும்ல. நாங்கள் அதை தான் சொல்கிறோம். 10 ஆண்டுகளான கட்சிக்கு 2 ஆண்டு ஆன கட்சிக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? 10 ஆண்டு கட்சிகளுக்கு இவ்வளவு சொல்கிறீங்க, 2 வருடம் முடியலை. நாங்கள் வந்து 234 தொகுதியிலையும் ஜெயிப்போம்ன்ற ஒரு எண்ணம் எப்படி வரும்? நீங்கள் மொத்த ஒரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, எதிர்த்தரவு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக 2 இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, திமுக முழுமையான பலம் கொண்டவங்க, நமக்கே தெரியும். தொடர்ச்சியாக இருக்கிறவங்க முழுமையான பலம் கொண்டவங்க தேர்தல் தான் நிர்ணயிக்கும். சரி, நாங்கள் தேர்தல் நிர்ணயிச்சிருக்கு வரைக்கும் 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க, ஏன் அப்புறம் ஏன் நீங்கள் இடைத்தேர்தலில் தன்னை காமிக்கலாமே? சொல்கிறேன், 2 ஆண்டுகள் தான் ஆகுது, பலம் இல்லை. ஏன் எல்லா கட்சியும் எதுக்குது? தமிழக வெற்றி கழகம் 2 ஆண்டுகள் ஆகுது, இல்லை பலம் இல்லை அப்படின்னு. அப்போ ஏன் எல்லா கட்சிகளும் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை எதுக்குது? இது பலம் உள்ளதனால் நீங்கள் எங்களை பார்த்து பயப்படுவதால் தானே எதுக்குறீங்க. பிஜேபியும் அதிமுகவும் உங்களை எதிர்க்கலை முழுமையா? யாரு எதிர்க்கலை? எதிர்க்கலைன்னு அதாவது நடக்கிற நீங்க வருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு காலம் அந்த இடத்துக்கு போக மாட்டேன்.